அவர்களை சத்தம் போட்டு கூப்பிட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க. அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல, நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இதுவா? பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன். கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிவிட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டுக்கிறோன்னு மனசு படபடுத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாம நினைக்கிறதுக்கு. ஏதோ பெரியவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உன்கிட்ட தானே? அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஏய்யா, என் புருஷன் உனக்கு என்னையா கெடுதலை செஞ்சாரு? என்னையா செஞ்சாரு? ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. பின்ன ஏயா இப்படி போட்டு அடிச்சீங்க? பண்ணையார் பணம் கொடுத்தாரு, அடிச்சேன். பணம் கொடுத்தா யார வேணாலும் அடிச்சிடுறதா? ஆமா, பண்ணையார் பணம் கொடுத்தாரு, உன் புருஷன் அடிச்சேன். இப்ப நீ பணம் கொடுத்தா பண்ணையார் அடிக்கிறேன். உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? இன்னொரு மொந்த போட்டேன், இப்ப ஒன்னையும் தட்டிடுவேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ விளங்குவையா? சொன்ன அந்த மகமாய் தான் கேட்கணும். இந்நேரம் நம்ம சத்தத்து கேணியில பஞ்சவரத்தோட போனோம் மிதந்து கிடக்கும். அவன் மிதந்தாதான்டா இந்த ஊருக்குள்ள மான நிக்கும். முதலாளி பணம் முதலாளிடா, வேலை செஞ்சவங்களுக்கு எப்பவுமே நான் பாக்கி வைக்க மாட்டேன்டா. முதலாளி, அவளோட பணம் எங்கடா மிதக்குது? நம்ம சத்தத்து கேணியில. அத பாரு நடக்குது.
செத்து போச்சா? செத்து போனது எப்படி எழுந்து நடக்கும்? கண்ணு கொஞ்சம் சாலேசனா முதலாளிய அதுக்கு கால் இருக்குதான்னு பார்த்து சொல்லலாம். நீயே குனிஞ்சு பாரு, நல்லா பாரு. என் சாமி வந்துட்டீங்களா? போன வேலை நல்ல தினமா முடிஞ்சுதா? அது இருக்கட்டும், உன் தலையில என்ன காலம்? எங்காச்சும் விழுந்துட்டியா? உங்க புண்ணியம் தான் நான் உசுறு பொழைச்சது. அந்த அளவுக்கு என்னாச்சு? நான் கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தேனா யாரோ பின்னால கூடி வந்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கல்லுல விழுந்ததுல காயம் பட்டு போச்சு. என்ன செய்தியை கேட்டதும் சில மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, மனசு தாங்கலையா? நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவங்கள ஆண்டவன் தண்டிப்பாரு. ஆண்டவன் ரொம்ப லேட்டா தான் தண்டிப்பாரு. அதுக்குள்ள அந்த கொலகார பாவியை எத்தனை பேரை குடும்பப்படுத்துவாங்களோ. உடனடியா அவங்கள கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கி வச்சிடணும். இங்க பாருங்க, ஆத்திர அவசரத்துல ஏதும் பண்ணிடாதீங்க. வேணும்னா பெரிய கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவகளை மீறி இந்த ஊர்ல ஏதும் நடக்காது இல்ல. ஆமா ஆமா பஞ்சவர்ணம், எதுக்கு நீ ஜாக்கிரதையாரு. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆத்திரத்தோட போறாங்களே, ஏன்டா இந்த பாவி இதை சொல்லி தொலைச்சனும். ஆமா, ராத்திரி உன்னை காங்கல எங்கடே போயிருந்து? அம்மா ராதாங்க. அம்மா ஆடாவா? நான் எம்மா ராதான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம் டி? அவர் நட்ச ரத்த கண்ணி பேக்கப் இல்லையா? ஓஹோ, அத பாத்துக்கின்னு எழுந்திருங்க. படம் எப்படி இருந்தது? யாரு அதுல அவரு குளம் மாட்டிக்கினு பூச போட்டுக்கினு படா துறக்கானுக்கா வந்து ஏழப்பாடியில எல்லாம் படா பேட்டா பண்ணிட்டாங்க. கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா? அதனால குஷ்டம் முடிச்சு அது கட்டிலே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கட்டிக்கிட்டே சாவணும். நீங்களும் அந்த மாதிரி கதைய ஒரு தபா பார்க்கணுங்கிற. கடனை எல்லாம் வசூல் பண்ணிட்டேன். எல்லாருமா கணக்கு? ஆமா, வரேன். என்ன பராஜா அந்த காலோட பண்றேன்? நான் சில பேரோட கணக்கை தீக்கணும், அதுக்காக புறப்பட்டு போயிருக்கேன். நீயா இருக்க கடன் வாங்கியிருக்க? பஞ்சவர்ணத்துக்கு நான் கடன்பட்டிருக்கேன். அவளை சில அயோக்கியர்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அவனுங்களை பழிக்கு பழி வாங்க. தம்பி, அவளுக்காக நீ ஏன்பா இந்த ஆபத்தான காரியத்துல இறங்குற? ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன். ராஜா, நான் என்னவோ சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேணாம்னு சொல்லல. நான் ஒரு வீர செய்வேன், உயிரை விட்டாலும் விடுவேன், ஜாதியை விட மாட்டேன்றது உனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். அதனால நீ ஒரு கீழ் ஜாதி பெண்ணிய காதலிச்சுன்னா எனக்கு எவ்வளவு கேவலம், அவமானம், கௌரவ குறைச்சல் உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதனால பஞ்சவர்ணம் அந்த வீட்டுக்குள்ள வர்றத என்னால பொறுத்துக்க முடியாதுவா? அப்போ இந்த விஷயத்துல நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதுல உறுதியாத்தான் இருக்க போறேன். அப்படின்னா பஞ்சவர்ணம் இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். அப்பா ராஜா கண் அப்படி சொல்ற? நானே அவ வீட்டுக்கு போறேன். தம்பி, ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிச்சு கைவிட்டுட்டா அதை விட அயோக்கியத்தனை வேற எதுவுமே இல்லை. கண்ணே, நான் சொல்றது சொல்ற ராஜா இல்ல. அப்பா, இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு அவமானமா இருக்கலாம், ஆனா எனக்கு அவமானம் தான் பெருசு. தம்பி, யார நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன காதலிக்கிற அப்பாரு கிட்ட சொல்லி என்ன கல்யாணம் செய்யறதுக்கு சம்மதம் வாங்கினா சொன்னாங்க. ஆளு வச்சு அடிச்சு கொள்ள அப்பாரு அலையிறாரு. போய் பேசி என்ன கெடுக்க புள்ள அலையுது. நானும் விழுத்ததெல்லாம் பாலை நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறமா வந்து கண்டுக்கிறேன். எங்க போற? உங்களை மாதிரி அழகா பேசி ஆள மயக்க எனக்கு தெரியாது. என்ன ஏன் வழியில விட்டுருங்க. உங்களை காதலிச்ச குத்தத்துக்காக நான் சாகணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. நடு ரோட்ல எடுத்து போட்டு அடிச்சு கொண்டாலும் கேட்க நாதி இல்லாதவ தானே. நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை காதலிச்சது. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. காதலிச்சுட்டு மறக்கிறது
சுலபம் இல்ல. உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க நீங்க சொன்னதை நம்பிதானங்க நான் செத்து பொழைச்சேன். உங்க வாக்கு ஒரு தடவை நம்பினது எனக்கு போதும். உன் சந்தோஷத்துக்காக நான் சொன்ன ஒரு பொய்ய வச்சு என்ன தப்பா எடுத்துக்கீங்க. நல்லது எனக்கு போய் சொல்லலாங்க, ஆனா ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமாக்க போய் சொல்லக்கூடாது. தண்ணியில மூழ்கி போனதை நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப நான் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. வாழ்க்கை பாதையில என்னோட சேர்ந்து வர போறேன்னு நினைச்சேன். நானும் நேற்று வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிருந்தேன். பாதி வழி போன பிறகுதான் சொந்த பதம் சரியில்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போறேன். என்ன போக விடுங்க. விஷயத்தை விட்டு போயிடாத பஞ்சவர்ணம், நான் சொல்றத கேளு. ஆடு நினைதேன்னு போனா எழுதுச்சான். நீங்க நல்லா இருக்க. விட்டு பிடிக்கிறது, போட விட்டு காலை தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன விடுங்க. வா கல்யாணி, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிருவோம். மனுஷனுக்கு தான் நன்றி இல்ல, நீயும் அப்படி ஆயிட்ட. பரவாயில்ல, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அனாதையா இருக்காங்க. நானும் அப்படி இருந்துட்டு போறேன். பஞ்சவர்ணம் கொஞ்சம் நில்லு. பஞ்சவர்ணம், நான் சொல்றத கேளு. பஞ்சவர்ணம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன். இல்ல, நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன தடுக்காதீங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன போக விடுங்க. நான் சொல்றது கேளு. இனிமே நீங்க என்ன தடுத்தீங்கன்னா நீங்களே என்ன கொன்ன மாதிரி ஆயிடும். சரி, இனி நீ போலாம். கல்யாணி, நீயும் என்ன தடுக்காத. என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். ஊருக்குள்ள பதுக்கி வச்சிருக்க நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா அவுக்காத, நம்ம ஊர்ல ஏழுபா மூட்டை. அதானே உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? இந்த அதிகாரிங்க வெயில்ல லோன்னு கஷ்டப்படுறாங்களே, இது என்னத்துக்கு உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? அது சரிங்க, நான் தெரியாம தானே கேக்குறேன், கோச்சிக்காதீங்க. நம்ம 3000 மூட்டை பதுக்கி வச்சிருக்கிறோமே, நேரம் அந்த அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, இருக்கிறத அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு தெரியுது, அவங்க அடிச்சு வாய நவுத்தி போடுவேன். கட்டு சொத்துல பெருச்சாளி கட்டின மாதிரி கவர்னர் ஏங்க பதுக்கி வச்சுக்கின்னு ஏங்க போய் சொல்லலாம்? போய் சொல்ற வாய்க்கு போதை கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, தர்மம் தலகாக்கும். தர்மம் தலகாக்குமா? ஏண்டா, அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில எப்படிலே செத்தா? பஸ் அடிச்சு பூட்டாரு. தர்மம் தலை காட்டுச்சா? பின்ன பரமசிவம் மேல பஸ் ஏறி கை போச்சு, கால் போச்சு, உடம்பே பஞ்சரா போச்சு, தலை மட்டும் இன்னும் ஆச்சு. என்ன ஆச்சு? அடிக்கடி பண்ணாம பிளாட்பாரம் ஓரமா அழகா குஞ்சு கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம் தலை காட்டுச்சா இல்லையா? அதிகாரிங்க போறாங்க. ஐயோ, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லண்டா. சொல்லிட்டேன். அதான் பரமசிவா பஸ் நெல்லு மூட்டை நெல்லு மூட்டை. இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவனுக்கு 2 நாள் டெங்கி ஜுரம் வளர்றான். அப்படிங்களா?
கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம். பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. நம்ம பஞ்சாயத்து அப்படி வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த மூட்டையெல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையதான். அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். முருகேசன், கடனுக்கு சீல்வை. புறப்படுங்க.